வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை. பல்வேறு வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை நாம் நீண்ட காலமாக சமர்ப்பித்து வந்தாலும் இந்த அறிக்கை ஒரு தனித்துவம் வாய்ந்தது. சுருக்கமாக புரிதலுடன் கூடிய அறிக்கையாக இதை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நல்லா புரிஞ்சுக்கணும். பருவமழை குறித்த இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க. தென்சீன கடல்லேருந்து நிகழ்வு எங்க வந்துட்டு இருக்கு? எல்லாம் வங்கக்கடல் வந்துட்டு இருக்கு. இது தென்மேற்கு பருவமழை காலங்கிறதுனால தென்சீன கடல் நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை நோக்கி வருது. இப்போ வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு வந்துட்டு இருக்கு. அப்போ வரக்கூடிய 4 மாதங்கள், அது செப்டம்பர்ல ஆந்திர பிரதேசத்துக்கு வரணும் ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்கோம். பொதுவா இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல சாதாரணமா மழை பெய்யல. பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு தென்சீன கடற்பகுதி வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பாகிஸ்தான் வழி வரைக்கும் போகுது. பாகிஸ்தான் வரைக்கும் போய் காஷ்மீர், பாகிஸ்தான் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும், அதுக்கு அடுத்த நிகழ்வு குஜராத்திற்கும், அதுக்கு அடுத்த நிகழ்வு மகாராஷ்டிராவிற்கும் பயணிக்க போகுது. அப்போ செப்டம்பர் நிகழ்வு எப்படி இருக்கும்? மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு பயணிக்கும். அப்ப கர்நாடகாவின் வடக்கு பகுதி வந்தால் நிறைய மழைப்பொழிவு தான் தமிழ்நாட்டிற்கு. அதுல எந்த பஞ்சமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக இந்த அமைப்பையும் நீங்கள் பார்க்கணும். இன்னொன்னு, நம்ம எப்போ மழை தொடங்கினதோ அதுல இருந்து 2-2-2ன்னு சொல்லியிருந்தோம். 2ஆம் தேதி நிகழ்வு, அடுத்த 12ஆம் தேதி நிகழ்வு, அடுத்தது 22ஆம் தேதி நிகழ்வு. இப்ப நாளைக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியில ஒரு நிகழ்வு உருவாகி 1ஆம் தேதி 2ஆம் தேதியில உருவாகி 4-5 குஜராத் போக போகுது. அடுத்தது 12ஆம் தேதி ஒரு நிகழ்வு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு தரப்போகுது. 22ஆம் தேதி ஒரு நிகழ்வு வந்து மாத இறுதி வரை கொடுக்க போகுது. இப்படித்தான் 2-2-2 என்ற தேதிகளில 2இல் முடியும் 2-12-22 நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். அதே போல அமைஞ்சிட்டு இருக்கு. குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பிடிவை தரணும். நேற்றைக்கு 27 சென்டிமீட்டர் கொண்டிருக்கு மணலி உள்ளிட்ட பகுதியெல்லாம். வட இந்திய இமயமலை பகுதியில எல்லாம் கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு. இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வட இந்தியாவில் 25% பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கும், 25% பகுதிகள் பாதித்து விட்டது. நிகழ்வுகள் இனிமேல் ஆந்திர பிரதேசம் வழியாகத்தான் இருக்கும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிரா வழியாகத்தான் இருக்கும் செப்டம்பர் நிகழ்வு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து இந்த 4ஆம் தேதி குஜராத்துக்கு போகும். அதாவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, வடக்கு தெலுங்கானா, மகாராஷ்டிரா வழியா குஜராத் போகும். அதுக்கு அடுத்த நிகழ்வெல்லாம் ஆந்திர பிரதேச, தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா, அடுத்தது ஆந்திர பிரதேச, தெலுங்கானா வழியாக கோவா, மகாராஷ்டிரா. சரி, இப்படி இருக்க நிலையில இப்போ இருக்கக்கூடிய கடல் நீரோட்டத்தை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தினசரி நான் ஆய்வை மேற்கொண்டு வருகிறேன். நேற்றைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு கடல் நீரோட்டம். இதுல வந்து இன்னொன்னு சொன்னோம், நெகட்டிவ் வைவோடின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது நெகட்டிவ் வைடுனா வங்கக்கடல் தெற்கு பக்கம் வெப்பம் உயர்ந்தும், அரபிக்கடல் தெற்கு பக்கம் வெப்பம் குறைந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அரபிக்கடல் பக்கமும் வெப்பத்தை உயர்த்துருது. அதனால மழைப்பிடிப்பு பற்றாக்குறை இல்லை. நிகழ்வு அரபிக்கடலுக்கு பயணிக்கும், கேரள கடலோரம் போய் நீடிக்கும், தீவிரமா இருக்கும். தொடர்ந்து வெப்பம் உயர்ந்துட்டே இருந்ததுன்னா அது சோமாலியா வரைக்கும், ஏமன் வரைக்கும் பயணிக்கும். ஆனா இப்பொழுதைக்கு இப்பதான் ஒரு தீவிரமடைய தொடங்கியிருக்கு. அதனால நிகழ்வுகள் அரபிக்கடல்ல உருவாகவும், அரபிக்கடல் பக்கம் போனாலும் அங்க தீவிர மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கு. அப்ப வங்கக்கடல்ல நிகழ்வு உருவாகும் இடம் தமிழ்நாட்டுக்கு மழை தரக்கூடிய இடத்துல தான் அதிக வெப்பம் இருந்துட்டு இருக்கு.
இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடையில, இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடையில நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல குமரிக்கடல்ல தான் அதிக வெப்பம் உருவாகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த வங்கக்கடலை வெப்பம் அதிகமாக தான் இருக்கு. அதுலேயும் ஒப்பிடும் பொழுது இலங்கை சுற்று வட்டாரம், இலங்கை அந்தமான், இலங்கை தெற்கு அந்தமான், இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதி அதிக வெப்பம். அப்போ இதெல்லாம் இங்க உருவானா தாங்க தமிழ்நாட்டுக்கே வரும். நிகழ்வு இங்க இடத்துல உருவானது தமிழ்நாட்டுக்கே வரும். அந்தமான் வடக்கு பகுதியில் உருவான அப்போ அக்டோபர் மாதம் நிகழ்வு வந்து வடக்கு அந்தமான் வழியாக அது ஆந்திர பிரதேசம் வரும். அக்டோபர் 15 தேதிக்கு மேல வரக்கூடியது மத்திய அந்தமான் வழியாக வட தமிழ்நாடு வரும். அக்டோபர் இறுதியில வரக்கூடியது மத்திய அந்தமான் வழியாக வட தமிழ்நாடு வரும். அக்டோபருக்கு பிறகு நவம்பர் டிசம்பர் நிகழ்வெல்லாம் தெற்கு அந்தமான் முதல் தெற்கு அந்தமான் வழித்தடம், தெற்கு மலேசியா, சிங்கப்பூர், டிசம்பர்ல சிங்கப்பூர், ஜனவரியும் சிங்கப்பூர் வழி. சிங்கப்பூர்னா சிங்கப்பூரை தாக்காது. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சியா வந்து சுமத்ரா தீவு வந்து தீவிரமடையும். அந்த இடத்துல தீவிரமடைய முடியாது. நிறைய மலைகள் சூழ்ந்திருக்கும், காற்று கிடைக்காது. சிங்கப்பூர் வந்தா பெரிய புயல்லாம் தாக்காது. ஆனா ஒரு காற்று சுழற்சியா வந்து சுமத்ரா வந்து பிக்கப் ஆகும். அப்ப சுமத்ரா வந்து பிக்கப் ஆனாலும் எங்க தான் வரும்? மேற்கா தான் வரும். வடக்க குளிர் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் குளிர் அலையும் குளிர்வித்து நிறைய மழை பொழிவை தரப்போகுது. ஏன்னா கடல் வெப்பம், கடல் நீராவி அதிகமாக கொண்டு வந்து கரையேற்றும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் இழுத்து கொண்டு வரும். அப்போ நிறைய நீராவி காற்று வந்து தமிழ்நாட்டில் தரையேறும். அதை குளிர்விக்க வட இந்த குளிரலை சற்று சரிக்கு சமமா டிசம்பர்ல வரும், ஜனவரியில் வரும். ஆகவே குளிர்விப்பதற்கு ஏற்ற குளிரலை கூடுதலாக வந்தாலும் நீராவியும் கூடுதலாக இருக்கும் என்பதனால மழை பொழிவு என்பது இந்த ஆண்டு அதாவது வெறும் மேகமா போயிடாது. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வும் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ஆண்டு ஜனவரியில குளிர் கூடுதலாக இருந்தாலும் அது மழையையும் கொடுக்கும். ஏன் டிசம்பர்லேயே குளிர் வந்துடும். குளிர் வந்தாலும் அது மழை பொழிவிற்கு நீராவி காற்றை கொண்டு வந்து அதிகமாக ஏற்றும் பொழுது குளிரலை தேவைப்படும், மழை பொழிவிற்கு அது சாதக அமைப்பை ஏற்படுத்தும். அதுபோல இந்த ஆண்டு இந்த 2 குளிரலையும் வெப்ப அலையும் சரிக்கு சமமா அதிகமா சேரும் பொழுது இடிமின்னல் அதிகமா இருக்கும். பொதுவா பருவமழைனால இடிமின்னலே இருக்காது. இடி இடிச்சிட்டுனா பருவமழை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நிகழ்வு கரை கடந்து போச்சு, மழை நின்று நிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லை. இப்போ இந்த வருஷம் மழை என்றாலே அது இடி இல்லாத மழை இருக்காது. வடகிழக்கு பருவமழையிலேயே இருவேறு காற்றுகள் இணைந்தால் அதுல தூசு மாசுகள் சுமந்து கொண்டு வரும். கண்டிப்பா அதுல நிறைய இடிமின்னல் அதிகமாக இருக்கும். அது இடிமின்னல் மழை சிறு நிகழ்வும் வலுவான நிகழ்வு தரும். வலுவான நிகழ்வும் உண்டு. கரை கடந்து போகும். கரை கடந்து போய் அரபிக்கடலோரம் படுத்துக்கொண்டு அங்கேயும் மழை பொழிவை தரும். தீவிர நிகழ்வு உருவாகி தமிழ்நாடு ஊடாக செயலிழக்காமல் போகும். இரு காற்று இணைவு உள் மாநிலங்களிலும் ஏற்படும். கண்டிப்பா வடகடலோரம் 2 நிகழ்வு, மத்திய கடலோரம் 2 நிகழ்வு, தென்கடலோரம் 2 நிகழ்வுன்னு வடகிழக்கு பருவமழை காலத்தில் 6 நிகழ்வு காத்திருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரிக்கு. அதை விட கூடுதல் சுழற்சிகள், தாழ்வு பகுதிகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக நல்ல மழை பொழிவை தரும். அதில் எந்தவித மாறுபாடும் இருக்க வாய்ப்பில்லை. பெரிய மாறுபாடு இருக்க வாய்ப்பில்லை. வேணா நேரங்கள், நாட்கள் கொஞ்சம் அப்படி இப்படி முன்னாடி பின்னாடி இருக்கலாம் தவிர மழை பொழிவு டோட்டலில் சராசரியில் எந்த மாற்றமும் இல்லை. சராசரி கூடுதல் மழை தான். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். நன்றி.